மேனுஃபேக்சர் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்க. அவன் என்ன செய்வான், காருக்கான ஸ்பேர் வச்சுருப்பான் எப்போவுமே. அப்படி தான் நான் மனிதர்கள் நான் படைச்சு அனுப்புனப்ப மனிதனுக்கான ஸ்பேரும் வச்சுருக்கேன் நான். கையொத்தட்டு ஸோ நான் பெரும்பாலும் செய்திக்காயை நான் பைபிளை வாசித்தது இல்லை. செய்திக்கான ரெஃபரன்ஸுக்காக தான் நான் பைபிளை வாசிக்கிறேன். எப்படி? செய்திக்காய் வாசிப்பதில்லை. செய்தியை நாம் தேவனிடத்திலிருந்து பெறுகிறோம். பெற்ற செய்தி உண்மைதானா என்பதை வேதத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஆஃப் காட் வருகிறது, அடுத்து வேர்ட் ஆஃப் காட் வருகிறது. முதலாவது யோவான் ஸ்நானகன் வந்தான், பின்பு இயேசு கிறிஸ்து வந்தார். யோவான் ஸ்நானகன் என்பவன் வாய்ஸ் ஆஃப் காட், வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். ஹிஸ் நேம் இஸ் வாய்ஸ் ஆஃப் காட். அதற்கு பிற்பாடு இயேசு வந்தார். ஹிஸ் நேம் இஸ் வேர்ட் ஆஃப் காட். ஸோ எப்பவுமே ஒரு செய்தி வாய்ஸ் ஆஃப் காடில் தொடங்கணும், அப்போ தான் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வேர்ட் ஆஃப் காடுக்கே நீங்கள் போகணும். அப்போ வேர்ட் ஆஃப் காடில் நிறையா செய்திகள் கிடைக்கும், ஆனால் வாய்ஸ் ஆஃப் காட் இஸ் த ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட். ஸோ எனக்கு லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக த்ரோட்டு இன்ஃபெக்ஷன். அப்போ எப்போவுமே த்ரோட் இன்ஃபெக்ஷன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 16 வயதிலே நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்திருக்கிறேன். என்னுடைய 16வது வயதில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தொண்டை கட்டுன்றது எனக்கு அது ரிஸ்க்லாம் நமக்கு ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி கேஷுவலான விஷயம். அது தொண்டை கட்டும், அது 2 நாளில் அது கிளியர் ஆகிடும். அடுத்த 27 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன்ல, எத்தனை இடத்துல. அதுவும் லாவில் இருந்தப்போலாம். ஆமாம், நீங்கள் நியூராலஜி டாக்டர்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் முன்னாடி நின்னாலே நாடி நரம்பெல்லாம் அப்படியே தெரியும். அவ்வளவு எமோஷனல் ப்ரீச்சர் நான். ஆமாம், ஐ எம் அ ப்ராஃபட். ஏன்னா ப்ராஃபட்ஸ் ஒன்லி தே வில் ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட் அவுட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். தீர்க்கதரிசிகள் அழுவார்கள், தீர்க்கதரிசிகள் சிரிப்பார்கள், தீர்க்கதரிசிகள் கோபப்படுவார்கள், தீர்க்கதரிசிகள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். ஆனால் ப்ரீச்சர் பாருங்க அப்படி நின்ற இடத்துல பிரசங்கம் பண்ணிடுவார். அவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ப்ராஃபட்ஸ் அவங்க தேவனுடைய உணர்ச்சியில் பிடிக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற விஷயங்கள் யதார்த்தமானதாக இருக்கும். ஆனால் வெளியே இந்த பக்கம் ஸ்டைல் மாதிரி சொல்லணும்னு தெரியும். அண்ட் தட் இஸ் நாட் ஸ்டைல். என் ஒய்ஃப் சொல்லுவோம், இதெல்லாம் நீங்கள் பர்பஸாக செய்யணுமா? நான் பர்பஸாகவே செய்யலை. எதையுமே நம்ம பார்க்குற அந்த கண்ணோட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இயேசு பொது இடத்துல அழுதார். இன்று நான் அழ வேண்டும் சொல்லி நோட்ஸ் எடுத்துகிற ஸ்டேஜுக்கு வரோம் இல்லை. பிகாஸ் ப்ராஃபட்ஸ் ஆர் மூவிங் அவுட் ஆஃப் காட்ஸ் இன்ஸ்பிரேஷன். அப்போ இந்த வாய்ஸ் ஆஃப் காடு வந்த பிறகு வேர்ட் ஆஃப் காடு. இப்போ என்னன்னா, இந்த உணர்ச்சி வசப்பட்டு பிரசங்கம் பண்ணும்போது என்ன, அது தொண்டை என்ன செய்யுது, உணர்ச்சிக்கும் தொண்டைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ நீங்கள் துக்கம் வந்துருச்சுன்னா துக்கம் எதை அடைக்குது, மண்டை அடைக்குது, தொண்டை அடைக்குதா? தொண்டை தான் அடைக்குது. நீங்கள் அழுகிற மாதிரி வந்தோடனே கண்ணு பார்வை மங்குதா, எல்லாமே நல்லா தான் இருக்கும். அந்த குரல் மட்டும் என்ன செய்யும், ரொம்ப முக்கியம். அப்போ வழக்கம் போல் தொண்டை கட்டினோன்னா கேஷுவலாக இப்போ மெசேஜ் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கேஷுவலாக விட்டுருந்தப்ப 1 வீக் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. வழக்கமான ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் 2 நாள் அப்படியே அமைதியாக இருந்தால் சரியாக, 4 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆகிப்போச்சு. 15 நாள் இப்போ வாயை திறந்தோம்னா 2 குரல் வருது. நான் 2 குரலில் பேசுகிற ஊழியக்காரங்க எனக்கு தெரியும். ஆகா, நம்மளும் அப்படி மாறிட்டோண்டா அப்படின்னு மைண்ட் செட் வந்துச்சு எனக்கு. ஆகா பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் எதை இப்படி ஆயிடக்கூடாது, எனக்கு பயமாகி போச்சு. கர்த்தர் நல்லவர். பரலோகத்தில் நிறைய ஸ்பேர் இருக்கான். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்பேர். அந்த பரலோகத்துக்கு சென்ற ஒரு ஊழியக்காரர், இஸ் நேம் இஸ் என்னது, ராபர்ட் லியாடன். போயிருந்தப்ப
ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாராம், பலகனி அப்படின்ற இடத்துல. பேங்க் நிறையா வச்சுரு. அது ஒரு பக்கம் திறந்தா ஹார்ட்டாக இருக்கான், த்ரோட்டாக இருக்கான். என்ன ஆண்டவரேன்னா, ஒரு கார் ரெடி பண்ணுறவன், கார் மேனுஃபேக்சர் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறான் பாருங்க, அவன் என்ன செய்வான், காருக்கான ஸ்பேர் வச்சுருப்பான் எப்போவுமே. அப்படி தான் நான் மனிதர்கள் நான் படைச்சு அனுப்புனப்போ மனிதனுக்கான ஸ்பேரும் வச்சுருக்கேன் நான். கையத்தட்டு. ஐ பிலீவ் தட் ஐ ஹாவ் அ நியூ த்ரோட்டு. ரசிக்கப்பட்ட நியூ ஹார்ட்டு. ஆமாம், இப்போ 15 நாளைக்கு நியூ த்ரோட்டு. கையத்தட்டு. ஒரு கிட்டாரை டியூன் பண்ணுறோம்ல, ஸ்டிங் வந்துருச்சு, என்ன செய்வீங்க? கிட்டார் தூக்கி ஓரமாக அப்பமா இல்லை, அடுத்த ஸ்டிங்கை மாற்றிடுறோம். அப்படி தான் தேவன் டக்குன்னு ஒரு ஸ்டிங்கை மாட்டி விட்டுருவார். ஒருத்தன் கண்ணே இல்லாமல் வந்தானா ஜோம் பண்ணுறதுக்கு. அவனுக்கு ஜோம் பண்ணும்போது அவர் சொன்னாரான், இயேசு அவன்கிட்ட, அவனுக்கு நான் ஜெபிக்கிறப்ப இங்கே இருந்தாண்டா ரிலீஸ் ஆச்சு கண்ணுன்னாரான். இங்கே நிரம்பி இருக்குது, போய் ஜனங்களுக்கு சொல்லு, அவர்கள் தேவையானதை மாற்றிக்கொள்ளட்டும். தொண்டை கட்டினப்புறம் தான் மாட்டணும் கிடையாது, இப்போவே நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் சரியாக தெரியல, நான் வேறு எதுவும் சார், அவர் எல்லாத்துக்கும் மேலே சார். அங்கே வாங்க, அங்கே வாங்க, அங்கே இருந்து தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்க முடியும்.